ஐயா வணக்கம் ஐயா. சிவன் ராத்திரி அன்னைக்கு என்னென்ன வழிபாடு முறைகளை மேற்கொள்ள வேண்டும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இந்த வழிபாடு முறைகள் ஒரு காலத்தில் தோன்றியது இன்றைக்கி மாறி வந்துருச்சு. அப்போ சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அன்னைக்கு முழுக்க நம்ம முதுகுத்தண்டு ஹரிசாண்டலாக இருக்கக்கூடாது, அதாவது படுக்கை வசமாக இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கீழே படுத்து தூங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? அது வெர்டிக்கலாக இருக்கணும், நேராக இருக்க வேண்டும், முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். அப்போ தூங்காமல் இருப்பது என்பது முதல் வழிபாடு. அதாவது தூங்காமல் இருப்பது வேறு, விழித்திருப்பது என்பது வேறு. அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, விழித்திருத்தல் என்று சொன்னோம்னா மனம் விழித்திருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணக்கூடாது? மனம் பல விஷயங்களை நினைக்கக்கூடாது. அது என்ன பண்ணணும்? ஏதாவது ஒன்றின் நினைவோடு இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நேராக அமர்ந்து கொண்டு நாமாவளி பாடலாம், பஜனை பாடலாம், அல்லது நம்ம ஸ்லோகங்கள் சொல்லலாம், சிவனை நினைத்து கொண்டிருக்கலாம், தியானம் செய்து கொண்டிருக்கலாம். இப்படி எது வேணாலும் செய்யலாமே தவிர முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். ஆனால் எந்திரிச்சு நம்ம டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அதில் நடந்தால் ஆற்றல் விரயமாகும். அது தவிர்க்கப்பட வேண்டும்.